படம் நல்லா இருக்குங்க. படம் ஃபுல்லாக குழந்தைங்களோட குடும்பத்தோடு பார்க்குற மாதிரி இருக்குது. படம் நல்லா இருக்குது. யானை வச்சு பண்ணுறதுலாம் நல்லா தான் இருக்குது. எல்லாமே அருமையாக இருக்குங்க. குடும்பத்தோடு பார்க்கலாங்க. படம் ஒன் டைம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இல்லை. விமல் ஆக்டிங் இந்த படத்தில் ரொம்ப கம்மியாக இருக்குது. நிறைய எதிர்பார்த்தேன். என்ன கான்செப்ட்டு, அந்த ஒரு சாமி சிலையை காப்பாற்றுறது தான் கதை. விமல் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். யானைக்கு கூட நிறைய படம் கனெக்ட் ஆகுது. நிறைய படம் இப்போ யானையை வச்சு தான் வருது. இது ஒரு வாட்டி பார்க்கலாம், பரவாயில்ல. மியூசிக் நல்லா தான் இருக்குது. மியூசிக் நல்லா, லேடி ஆக்டிங் நிறைய ஒரு 4-5 பேர் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க லேடிஸ்லாம். பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். இந்த யானை சீன்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா காட்டியிருக்காங்க. கிட்ஸோட வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஒரு வாட்டி வாட்ச் பண்ணலாம். கொஞ்சம் ஃபேமிலியோட என்டர்டைன்மெண்ட், நார்மல் என்டர்டைன்மெண்ட். ஸ்டோரிலாம் அதெல்லாம் நல்லா இருக்கும். மகா சேனா சார், அதாவது என்ன சொல்கிறது, மகா சேனா வந்து படம் நல்லாவே இல்லை சார். சில படங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக்னுவாங்க, செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பர் அப்படின்வாங்க. ஆனால் இந்த படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் சரி, செகண்ட் ஹாஃப் சரி, எல்லாமே லேக்லேயே தான் ஓடுது. படம் அந்தளவுக்கு சரியான முறையில் சீன்ஸுங்க கதையில் வந்து ஒட்டலை. அதுவும் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுத்துருக்காங்க பாருங்கள், தாங்க முடியல. அந்தளவுக்கு ஒரு சவுண்ட் எஃபெக்ட் மியூசிக்கு. ரெண்டாவது சம்மந்தம் இல்லாமல் போகுது பேக்ரவுண்ட் மியூசிக். இத்தனைங்க வந்து இந்த படத்தை வந்து எல்லாருமே மியூசிக் ஆகட்டும், டைரக்டர் ஆகட்டும், ரைட்டிங் ஆகட்டும், எல்லாமே வந்து ஃபிலிம் முடிச்சிருப்பாங்க மாணவர்கள். அது எல்லாமே விஸ்காம் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் அப்படி இருந்து விஸ்காம் படித்த ஸ்டூடெண்ட்ஸுங்க இந்த மாதிரி வந்து சாதிக்கணும்னு வெறியோடு நல்லா சாதிக்கணும். ஆனால் சொதப்பி சாதிச்சிருக்காங்க. எப்படி சாதிக்க போகிறாங்கன்னு தெரில. ரெண்டாவது வேறு லொக்கேஷன் நல்லா இருக்குது. ஏன்னா காடு, அந்த காட்டு லொக்கேஷன்லாம் நல்லா தான் இருக்குது. விஷுவல்ஸும் நல்லா தான் எடுத்துருக்காங்க. என்ன ஒன்று, இந்த படம் நல்லா இருக்கும், நல்லா இல்லை. ரெண்டாவது நடிக்கிற விமலுக்கு வந்து இதெல்லாம் தேவையில்லாத கதை, தேவையே இல்லை. ஒரு செவுத்து ரோட்டில் பள்ளி மாதிரி இருக்கிறாரு ஒல்லியா. எப்போ எடுத்த படம்னு தெரியல. இப்போ ஆடியோ லான்ச்சில் பார்க்கும்போது அவர் வேறமாக கொஞ்சம் குண்டா இருந்தமா இருந்தார். இந்த படத்தில் ஒல்லியாகிறாரு. சம்மந்தமே இல்லை அவருக்கு. அவர் வர நடிக்கிற படம் விமல் எல்லாமே சம்மந்தம் இல்லாத கதைங்க. அவர் நடித்த படம்லாம் நல்ல காமெடியாக எல்லாரும் வந்து எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போ அவர் நடிக்கிற படம் எதுவுமே ஃபேமிலி ஆடியன்ஸே பார்க்குற மாதிரி இல்லை. இந்த வெப் சீரிஸ் கூட உங்களுக்கு வந்தது பாருங்கள், விலங்கு. ஐயோ, அதெல்லாம் தேட்டரில் வந்து தான் அவ்வளோதான். விலங்கு நல்லா தான் இந்த படம். அதான் அது கூட இப்போ தேட்டரில் வரலையே, வெப் சீரிஸாக தான் ஓடிச்சு. அது தேட்டரில் வந்துருந்தாங்கன்னா விமலுக்கு வந்து சம்மந்தம் இல்லாத கதைன்றுவாங்க. இப்போ எல்லாம் இந்த படத்தை பற்றி எப்படி சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாங்களோ அது மாதிரி ஒருத்தருமே சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறாங்க. எதுவுமே இல்லையே சார் அந்த கதையில். என்ன கதை இது? ஹீரோயின் சொல்கிறீங்களா? ஹீரோயின் 2 பேர் இருக்காங்க. கங்கான்னு ஒரு புது கேட்ட அறிமுகம், ஏற்கனவே நடித்த கதாநாயகி பொம்மின்னு ஒரு கதாபாத்திரம். அதை எதுவுமே இல்லை சார். அதாவது அந்த கங்கா கதாபாத்திரத்தை நல்லா சூப்பராக கொண்டு போனாங்க, பழி வாங்கணுன்ட்டு. அந்த செகண்ட் ஹாஃப் வந்து சப்புன்னு போச்சு இல்லை சார், ஒன்றுமே இல்லையே. அப்படி வந்து என் அப்பாவை கொண்டது உங்கள் அப்பா சொல்லி கதாநாயகனை பழி வாங்கணும்னு உணர்ச்சி இருக்கும்போது டக்குன்னு வந்து கிளைமேக்ஸ் வந்து சொதப்புற மாதிரி ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் முடிக்கணும்னு கொண்டு போகணுன்னு நோக்கத்தோடு கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப் முடிக்கணும்னு அவசரமாக முடிக்கணும்னு நோக்கத்தில் படத்தை தப்புன்னு முடிச்சு காலி பண்ணிட்டாங்க படம். எனக்கு கேட்டிங்கன்னா இந்த படம் போகாது. ஏன்னா நல்லா தான் சார். ஏன்னா என்ன பண்ணும் பாவம், யானைக்கு நல்லா தான் நடிக்க வச்சுருக்காங்க. ஏன்னா நல்லா தான் இருக்குது. மற்றபடி எதுவுமே இல்லை, சொல்லும்படி இல்லை. அதாவது அந்த சிலையை கடத்துறது கூட வந்து கொஞ்சம் வேறு மாதிரி, அதையும் இன்னும் கொஞ்சம் நல்லா சாமி பக்தியோடு காட்டியிருந்தா கூட ஒரு எஃபெக்ட் இருந்திருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸுங்க வந்து ஆன்மீகத்தை விரும்புவங்க உள்ளே வந்து பார்த்துருப்பாங்க. ஜான் விஜய் யூ சார், அவர் நல்ல நடிகர் சார் அவர். ஆனால் இதில் நியாயமாக நீங்கள் எல்லாம் சொல்லுங்கள், இதில் நல்லா நடிச்சிருக்காரு அவர். நியாயமாக சொல்லுங்கள், அந்த படத்தில் ஜான் விஜய் வந்து வெறுப்பு வருது அவர் நடிப்பேன். ஏன் சார், ஏதோ ஒரு டைமில் வந்து ஊன்னு கத்தலாம் சார், அதுக்குன்னு அதே மாதிரி குரலவே பேசி நிற்பார். அது கொஞ்சம் மாடரேஷன் மாற்றி பண்ணணும். அது ஜான் விஜய் நல்லா பண்ணல, ஓகேங்களா? கடைசி லெவலில் நல்லா பண்ணுவார் சார் அவர். எப்பவுமே எல்லா படத்துமே நல்லா சூப்பராக நல்லா பண்ணுவார். அதில் அவர் ஒரு சீன் தான் வராரு. ஒரு சீன் வந்தாலும் அவர் கூட்ட இது நல்லா ஒரு பிக்னஸாக நல்லா தான் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. ஒரு தடவை கூட பார்க்கக்கூடாத திரைப்படம் மகாசேனா. குட் ஒன், எவ்ரிதிங் குட். படம் ரொம்ப சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்க. படம் ஃபுல்லாகவே ஒரு ஸ்டாச்சு பேஸ் பண்ணி தான் கிளைமேக்ஸ் வரைக்குமே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இதில் எல்லாருமே விமல் சார், சுஷ்டி மேம், வில்லியாக பண்ணவங்களுமே எல்லாருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. நானும் இதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தேட்டருக்கு வந்து பாருங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் நல்லா வந்திருக்கு. இது ஒரு தியேட்ரிக்கல் மூவி. ஸோ எல்லோரும் தேட்டரில் போய் ஃபேமிலியோடு பார்க்கலாம். ஒரு ஃபேமிலி என்டர்டைனிங்காக இருக்கும். கண்டிப்பாக தேட்டர் போய் பாருங்கள். கான்செப்ட் பற்றி சொல்லி எக்ஸைட்மெண்ட் குறைக்க விரும்பலை. பட் எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் யதார்த்தமாக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். விமல் சாரோட நடிப்பு யதார்த்தமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. ஒரு புது ஜானர் ஆஃப் ஆக்டிங் கொடுத்துருக்காரு.
யா ஒரு 3 டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்காங்க. 3 டிஃப்ரெண்ட் டீம்ஸையும் ஒரே இடத்துல கனெக்ட் பண்ணுறதுக்கு கடைசியாக ஒரு கிளைமேக்ஸ் அழகாக முடிச்சிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக், சாங் வந்து ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. சவுண்ட்லாம் சூப்பராக இருக்குது. பிஜிஎம்ஸ் ரொம்ப நல்லா வந்திருக்கு. கண்டிப்பாக இது ஒரு ஃபேமிலி கம்ப்ளீட் என்டர்டைனர். இந்த வீக்கெண்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி. ஸோ எல்லோரும் ஃபேமிலியோட வந்து தியேட்டரில் பாருங்கள். படம் வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா ஃபுல்லாக காட்டுக்குள்ளே போய் எடுத்துருக்காங்க, டீப் ஃபாரஸ்ட்டில் எடுத்திருக்காங்க. அந்த விஷுவல்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. கதையும் சரி சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு எமோஷன்ஸும் இருக்கும், ஹாப்பி, சேடு, அந்த கான்ஃப்ளிக்ஸ்குள்ளது எல்லாமே இருக்கும். நல்லா இருக்குது படம். அப்புறம் நான் வந்து குட்டி செங்குட்டவனா இந்த படத்தில் பண்ணியிருப்பேன். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபஸ்ட்டு சீனில் வருவேன். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஒவ்வொரு ஹீரோ மெயின் கேரக்டர் இன்ட்ரொடக்ஷன்லாம் ஒரு கிளாப்ஸோட இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. நல்லா இருந்துச்சு. தாராளமாக பார்க்கலாம், ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். ஓடிடியில் பார்த்து ஃபீல் பண்ண வேணாம், நீங்கள் தேட்டர்லேயே வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏன்னா மியூசிக்லாம் அந்த அளவுக்கு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அதாவது உதய் பிரகாஷ் அண்ணன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. தேட்டர்லேயே வந்து பாருங்கள். மகாசேனான்ற படம் வந்து ஒரு ஓவராலாக வந்து ஒரு நல்ல படமாக தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நான் நடிச்சிருக்கேன்றதுக்காக சொல்ல, நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். இது வந்து மக்கள் எல்லாருமே எல்லா கேட்டகரியும் வந்து பார்க்கலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பார்க்கக்கூடிய ஒரு படமாக தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் தனித்தனியாக நிறைய படம் பார்த்துருப்பீங்க. போலீஸ்னால் அதை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு படம் பார்த்துருப்பீங்க. வில்லேஜ்னால் அதை மட்டுமே பேஸ் பண்ணி ஒரு படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஸோ எல்லாமே கலந்த ஒரு மகாசேனா யூனிவர்ஸாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இல்லாமல் இதோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் பயங்கரமாக இருக்கும். ஸோ இதோட ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், இந்த டைரக்ஷனாக இருக்கட்டும், ஸோ எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ தினேஷ் கலைச்செல்வன் சார் வந்து ரொம்ப அருமையாக அந்த படத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட்க்கு வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் மூவியும் கூட. பட் உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த மாதிரி தெரியவே தெரியாது. ஸோ எல்லாருமே ரொம்ப நல்லா எஃபர்ட் போட்டு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை வந்து தேட்டரில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஓடிடி அந்த மாதிரிலாம் வந்து வெயிட் பண்ணாமல், ஸோ வீக்கெண்டு தான் இது, எல்லா மக்களும் வந்து கண்டிப்பாக பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ யானையை வச்சு பண்ணி இப்போ வந்து உங்களுக்கு யானையோட எமோஷனலும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஸோ அங்கே மக்கள் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்க சாகிறதோ போகிறதோ அந்த எமோஷனலுமே உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகும். ஸோ நீங்களே அழுகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கிளைமேக்ஸ்லாம் வந்து ரொம்ப அழுகிற மாதிரி இருக்கும். ஸோ கிளைமேக்ஸில் ஒரு சாங் வரும், அது கண்டிப்பாக உங்களை அழுக வச்சிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து எல்லாருக்காகவுமே நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக பார்க்கணும். விமல் சாராக இருக்கட்டும், சிருஷ்டி மேமாக இருக்கட்டும், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானரில் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குமே இது வந்து ஒரு ப்ளஸ்னே சொல்லலாம். ஸோ எங்களுக்குமே இது ஒரு ப்ளஸ். வந்து எங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் மூவியும் கூட. எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். படம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. படம் ரொம்ப அருமையாக இருந்திருக்கு. மகாசேனா வந்து குடும்பத்தோடு போய் எல்லாரும் பார்க்கக்கூடிய அருமையான படம். கல்லூரி மாணவர்களுக்கும் பிடிக்கும், ஆன்மீகவாதிகளுக்கும் பிடிக்கும், அதே மாதிரி கிராமத்து பகுதியில் வாழக்கூடிய மக்களுக்கும் பிடிக்கக்கூடிய படம். குடும்பத்தோடு எல்லோரும் தேட்டரில் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சிறப்பாக வந்திருக்கு. தினேஷ் கலைச்செல்வன் டைரக்டரை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, இவருக்கு மென்மேலும் ஒரு 100 விதமான வெற்றி படங்கள் எடுப்பார். கலைத்திறமை மிக்கவர். விமல் சிறப்பாக பண்ணியிருக்கார். ஜான் விஜய் அதே மாதிரி பண்ணியிருக்கார். கபீர் சிங் நல்ல வில்லன் நல்லா பண்ணியிருக்கார். யானை பெட்டன் மேலே வச்சு பண்ணியிருக்கோம். ஒரு 4 விதமான டீமை வச்சு இயற்கையும் கடவுளும் ஒன்றுங்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்துருக்கோம். ஒரு 300 பேரை எல்லா லொக்கேஷனுக்கும் அழைச்சிட்டு போய் பல்வேறு இடங்களுக்கு அழைச்சிட்டு போய் அவங்கள 1.5 வருஷம் பாதுகாத்து கண்டுபிடிப்பு மிஸ் ஆகாமல் அவங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பும் பண்ணி கொடுத்து தான் அந்த படத்தை முடிச்சிருக்காரு. அந்த வகையில் தினேஷ் கலைச்செல்வன் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லி எல்லா மக்களும் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். உங்களுடைய ரிவ்யூ என்னன்னு சொல்லுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. நான் படம் வந்து ஆக்ஷன், காமெடி அண்ட் வந்து த்ரில்லர் இதெல்லாம் கலந்து ஒரு கமர்ஷியலாக நம்ம வீக்கெண்ட் டேஸில் பார்க்கக்கூடிய படமாக தான் அமைஞ்சிருக்கு. தேட்டரில் பார்க்கணுங்கிறது தான் இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸான படம். தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு ரொம்ப விஷுவல்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக மக்கள் தேட்டரில் வந்து படம் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அவர் எப்பவும் போல் யதார்த்தமாக அந்த கதைக்கு என்ன தேவையோ அது சூப்பராக பண்ணியிருக்காரு. இதை ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸு சொல்லி ஆகணும். மியூசிக் டைரக்டர், அந்த டைரக்டர், அந்த ஆர்ட் டைரக்டர், கேமராமேன், இவங்க எல்லாரும் எல்லாம் அவங்கவுங்க வேலையை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓவராலாக சொன்னோம்னா டீம் ஒர்க் படம் பார்க்கும்போதே தெரியுது. டீம் ஒர்க்காக சூப்பராக பண்ணியிருக்காங்க. யூனிவர்ஸாக ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதான் புது விஷயமா இருக்குது. என்னென்னா நம்ம ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்துருப்போம், அதில் ஒவ்வொரு யூனிவர்ஸ் வந்து நிறையா டீம்ஸ் வரும். அதே மாதிரி இந்த படத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காலேஜ் டீம் ஒன்று, ட்ரைபல் டீம் ஒன்று, கிராம மக்கள், இப்படி எல்லாத்தையும் ஒரு கனெக்ட் பண்ணி ஒரு எமோஷ்னலாக சூப்பரான ஒரு படத்தை கொடுத்துருக்காரு நம்ம டைரக்டர் சார். அவங்களுக்கு வாழ்த்துக்கள். படம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து பாருங்கள். நான் அதான் சொல்ல, யானையும் நாங்கள் ஒரு கேரக்டராகவும் ஒரு எங்கள் கூட நடித்த ஒரு கோஆர்டிஸ்டாகவும் தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா நாங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்கோம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக. அதுக்காண்டி நான் சொல்கிறேன். யானை வந்து நம்ம கும்கி எல்லாம் சொல்கிறாங்க, கும்கி அப்படிலாம் இல்லைண்ணா, இது ஒரு தனி ஜானர். இதில் ஒரு யூனிவர்ஸாக நாங்கள் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணும் மக்களை. அதுக்கு நாங்கள் உறுதியளிக்கிறோம். கண்டிப்பாக மக்கள் வந்து பார்க்கணும் தேட்டரில். அன்பும் ஆதரவும் கண்டிப்பாக வேணும். தேங்க்யூ. படம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுண்ணா.
தனித்தனியாக இவங்க தான் கஷ்டப்பட்டாங்க அவங்க தான் கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்ல முடியாத மாதிரி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுத்திருக்கோம் இதை. எல்லோரும் சப்போர்ட்டும் வேணும். நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா? ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுல்ல? ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. கிளைமேக்ஸ் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. நிறைய பேர் அழுதுட்டு தான் வந்தாங்க. நீங்கள் தான் மக்கள் இதுக்கு மேலே நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும்.